உலகின் ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாக ஒலிக்கும் சம்பா நியூஸ் தமிழ்நாடு போன்று கேடுகெட்ட அரசியல் சூழ்நிலை கிடையாது. கடந்த 4.5 ஆண்டு காலமாக திமுக அங்கு செய்கின்ற ஊழல்களையும் திருட்டையும் கொள்ளையும் நினைத்தால் உண்மையிலேயே நம்ம இந்த நாட்டில் வாழ முடியுமா, தமிழ்நாட்டில் நாம் குடியிருக்க முடியுமா என்ற சூழல் தான் பொதுமக்களிடத்தில் இருந்து விடுவது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? கட்டுக்கடங்காத மின்கட்டண உயர்வு, கட்டுக்கடங்காத சொத்து வரி உயர்வு, மக்களிடத்தில் பணப்புழக்கம் இல்லாத வகையிலே தங்களுடைய வரிகளை விதித்து மக்களை நசுக்குகின்ற ஒரு கேடுகட்ட ஆட்சி. குறிப்பாக டாஸ்மாக் வருமானத்தை நோக்கமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி. அதிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே வச்ச விலையை விட 10 சொல்லி பாட்டலுக்கு 10 ரூபாய் மேல எக்ஸ்ட்ரா, எம்ஆர்பி ரேட்டுக்கு மேல 10 ரூபாய் வச்சு விற்கக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய மானங்கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில். அதுக்கு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் ஏற்கனவே ஊழல் கேஸ், அந்த கேஸ் அரசு ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு வெட்கமே இல்லாம வெயில வந்து போந்துகிட்டு இன்னைக்கு கொங்கு மண்டலத்துடைய பொறுப்பாளர். அவருக்கு இருந்த அமைச்சர் பதவி போட்டு அந்த அமைச்சர் யாருக்கிட்ட கொடுக்க ஈரோடு முத்துசாமி. இவரு எம்ஜிஆர் காலத்துல வந்து பெரிய அரசியல்வாதி, 78 வயதை அடைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு நல்ல அரசியல்வாதி. ஒரு கேடுகட்ட கட்சிக்கு போயிட்டா எப்படிலாம் அனுபவப்படுவா, எப்படிலாம் சிக்கல் இருப்பா, அவருடைய கஷ்டம் என்னங்கிறது முத்துசாமி பார்த்தா தெரியும். அவருக்கு முதல்ல கொடுத்தாங்க வீட்டு வசதி, பரவாயில்ல, ஏதோ ஒரு கௌரவமான ஒரு அமைச்சராக நினைச்சோம். இப்போ அந்த டாஸ்மார்க்கு அவர் தான் அமைச்சர், மதுவிலக்கு மற்றும் ஆயத்திற்கு ஒரு அமைச்சர், அது முத்துசாமி. இவர் வந்ததுக்கு அப்புறம் நிறுத்துறாங்களா? இந்த பாட்டில் 10 ரூபாய் நின்றுதான். செந்தில் பாலாஜி கொள்ளையடிச்சாங்க, முத்துசாமி நல்ல மனுஷன் சொல்றோம் இல்லையா? அவர் வந்ததுக்கு அப்புறம் நின்று இல்லையா? எம்ஆர்பி நின்று, எம்ஆர்பி நிக்கலையே. எம்ஆர்பி ஏத்தி மேல பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்தி சாக்கடை கடையில கொள்ள தண்ணி போட்டிருக்க எவனும் உருப்படியா, அவன் லிவர் வீங்கி பேங்கரியாஸ் ஆகி மூஞ்சி வீங்கி தொடர்ந்து ஒரு 3 மாசம் தொடர்ந்து டாஸ்மார்க்ல தண்ணி போட்டான்னு சொன்னா நிச்சயமா சுடுகாடுதான். அவன் நிச்சயமா ஊருக்கு நடக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான சாராயத்தை விற்கக்கூடிய அமைச்சர் நம்ம ஊர்ல நம்ம கண்ணு முன்னாடி இந்த வீதியில போயிட்டு வந்துட்டு, இதுக்கு எதிராக ஒரு ஆட்சி, மக்களை கொல்லக்கூடிய ஒரு ஆட்சி, அதற்கு ஒரு அமைச்சர், நம்ம ஊர் அமைச்சர் வெக்கமா இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு அமைச்சர் இப்படி இருக்காரு. இதெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இதை கூட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாநகராட்சியில சொத்து, தமிழ்நாட்டிலேயே எந்த மாநகராட்சிக்கு சொத்து தமிழ்நாட்டிலே வேற எங்கேயும் கிடையாது. அதிகப்படியான சொத்துக்கு வரி போட்டு, அந்த வரிக்கு வரி போட்டு நம்மளை எல்லாம் நசுக்கடிச்சு 600 மடங்கு 1000 ரூபாய் வீட்டுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வரி. ஒரு கடைக்கு 2000 3000 ரூபாய் போட்ட இடத்துல இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வரிக்கு வரி போட்டு நம்முடைய மாநகராட்சியில மிகப்பெரிய ஒரு ஊழலும் ஒரு கேடுகட்ட அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்தை எல்லாம் மாற்றணும் சொன்னா நம்முடைய நல்லாட்சி நாயகன், நல்லாட்சி தினமா கொண்டாடுற வாஜ்பாயோட கனவு தமிழகத்தில் செயல்பட வேண்டும். ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு ஊழலற்ற ஆட்சி தமிழகத்திலும் வளர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு பெற்ற ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் வளர வேண்டும். வருகின்ற 2026 தேர்தலில் நாம் அனைவரும் மக்களிடம் சென்று மிக அற்புதமான பணிகளை மேற்கொண்டு தற்சமயம் பாரத பிரதமர் அறிவித்திருக்கக்கூடிய SIR தீவிர வாக்காளர் திருத்த பணியை சிறப்பாக மேற்கொண்டு உண்மையான வாக்காளர்களை வாக்களிக்க செய்து அந்த வாக்குகள் மூலம் வெற்றி பெற செய்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்து இந்த சொத்து வரி உட்பட தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு ஊழல்களை ஒழித்து நல்ல ஒரு மாநிலமாக தமிழகம் தலைநிமிர தமிழக யாத்திரை மேற்கொண்டிருக்கிற நயினார் நாகேந்திரன் அவருடைய கரங்களை வலுப்படுத்தி நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவருடைய வழியிலே மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்திட நாம் அனைவரும் சீரோடு சிறப்போடு பணி செய்து மிகப்பெரிய வெற்றி எட்ட வேண்டும் என்ற நேரத்தை கூறிக்கொண்டு வாழும் மகாத்மாவை நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மீது சத்திய பிரமாணம் செய்து நாம் தேர்தல் பிரிவை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பிரச்சார பிரிவுடைய தொடக்கம் ஈரோட்டினுடைய தெற்கு மாவட்டத்தில் 4 சட்டமன்றங்கள் தொடர்ந்து ஒழித்து மக்களுக்கு நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தி மக்களுடைய வாக்குகளை ஒருமுகமாக சேகரித்து நல்லாட்சி வளர அனைவரும் பாடுபடுவோம். அதை பிரச்சார பிரிவு முன்னெடுத்து நடத்த வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.